ஓகே. உங்க பேருங்கண்ணா? என் பேர் பாலு. பாலுங்களா? நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? நான் லாரி டிரைவர். டிரைவர். சரிங்கண்ணா, நீங்க எத்தனை மாடு எடுத்துருவீங்க? இன்னைக்கு 2 மாடு. 2 மாடுங்களா? என்னென்ன மாடு எடுத்துறீங்க? எல்லாம் ஜர்ஜி. ஜெசி. ஓகே. ஒரு மாடு தான். நீங்க இன்னொரு மாடு பாத்துட்டீங்களா? ஒரு மாடு எடுத்தாச்சு, ஓட்டிட்டு வராங்க மணியண்ணன். உங்களுக்கு யாருன்னா மாடு எடுத்து கொடுத்தது? மணியண்ணன் தான். ஈரோடு மணிகண்டன். ஈரோடு மணிகண்டன். அவர் எப்பன்னா உங்களுக்கு தெரியும்? யூடியூப் மூலமா தெரியும். யூடியூப்ல பாத்தீங்களா? நீங்க யூடியூப்ல பாத்தீங்களா இல்ல யாரும் ரெஃபர் பண்ணாங்க? இல்ல, நானே பார்த்தேன். நீங்களே பாத்தீங்க? எவ்வளவு நாளா அவங்கள ஃபாலோ பண்ணி வந்து ஒரு வருஷமா இருக்கு. ஒரு வருஷமா ஃபாலோ பண்ணி தான் வந்து எடுத்துறீங்க? ஆமா. நீங்க கேட்ட மாதிரி அமைச்சு கொடுத்தாரு பாடு? நல்லா சூப்பரா அமைச்சு கொடுத்தாரு. என்ன பால் தரல கேட்டீங்க? எடுத்து கொடுத்தாரு. வேலைக்கு 10 பத்து கேட்டேன். அதே மாதிரி எடுத்து கொடுத்துருக்காரு. வேலைக்கு 10 லிட்டர்? ஆமா. சரி. ஒரு நேரத்துக்கா? ஒரு நேரத்துக்கு 10 லிட்டர். மொத்தம் 20 லிட்டர். சரி. அவர் சொன்ன பால் நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கு. என்ன கண்ணு மாடு எடுத்துறீங்க? நல்லா ஒரு பெரிய மாடா எடுத்துறீங்க. மாடு குணம்லாம் எப்படின்னா? குளம் சுழி சுத்தம்லாம் கரெக்டாக எடுத்து கொடுத்தாரு. என்னன்னா மாடுல செக் பண்ணி எடுத்து கொடுத்தாரு. சுழி சுத்தம், காம்பு, பொட்டை கண்ணு போட்டிருக்கு, இப்போ எல்லாம் சுத்தமாக எடுத்து கொடுத்தாரு. என்ன கண்ணு போட்டு எத்தனை நாள் ஆச்சு? இப்போதான் கண்டுபிடிச்சு. இப்போதான் கண்டுபிடிச்சுங்க. பால் கறந்து செக் பண்ணி பார்த்தீங்களா? இன்னும் செக் பண்ணல. இன்னொரு மாடு வந்தோன்னா நெஞ்சு போட்ட மாதிரி செக் பண்ணிடலாம் அப்படின்ட்டாங்க. செக் பண்ணி தரேன்னாரு அவரு. ஆமாம். நீங்க செக் பண்ணி பாத்தீங்களா? மடியெல்லாம் கை வச்சு பாத்தீங்களா? மடியில கை வச்சு பார்த்தா கூச்சல் நல்ல. மாடு நல்லா சாதுவா இருக்குது. சாதுவா இருக்கு. அக்கா பால் பீச்சனாலும் பீச்சலாம். பால் பீச்சலாம். ஓகேண்ணா. இப்போ வந்து உங்க பட்ஜெட்டுக்குள்ள அமைஞ்சதா மாடு? என் பட்ஜெட் தான் நான் சொன்ன அதே மாதிரி வாங்கி கொடுத்துருவாரு. நீங்க சொன்ன மாதிரி வாங்கி கொடுத்தாரு. ஆமா. ஒன்றும் குறையெல்லாம் கிடையாது. திருப்தியா செஞ்சு கொடுத்தாரு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எடுக்கிறீங்க? ஆமா. அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கான்டாக்ட் பண்ணும்போது ஒரு ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? நான் அந்த இடத்துல இருக்கேன், கரெக்டாக வந்துருக்கேன். அதே மாதிரி வந்து எங்களை அழைச்சிக்கிட்டு வந்தாங்க. எத்தனை மணிக்கு சந்தைக்கு வந்தீங்க இன்னைக்கு? ஒரு 3:30 மணிக்கு வந்தேன். 3:30 மணிக்கு வந்தீங்க. ஆனா இப்பதான் மாடு எடுத்துறீங்க. மணி 9 ஆகும். ஆமா. அது நல்ல மாடு எடுத்தாரா அப்படின்னு சொன்னாங்க. கேரண்டி உள்ள மாடு எடுத்தாருன்னு சொன்னாங்க. அதே மாதிரி எடுத்து கொடுத்துருக்காரு. எங்க ஏரியாவுக்கு செட் ஆன மாதிரி மாடை எடுத்து கொடுத்துருக்காரு. உங்க ஏரியா வெயிலுக்கு செட் ஆகிற மாதிரி எடுத்து கொடுத்துருக்காரு. பால் கேரண்டி சொல்லிருக்காரா? கேரண்டி சொல்லிருக்காரு. குறைகள் எதுவும் கிடையாது. சரி, ஓகேண்ணா. இப்போ மறுபடியும் அடுத்த மாடு எடுக்க மாதிரி தான் வருவீங்களா? கண்டிப்பா வரதான் வெளியே வருவேன். ஒரு வருஷமா இருந்துட்டு இப்போதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசினேன். அப்புறம் வாங்க நல்லபடி எடுத்தாருனாங்க. அதே மாதிரி அவங்க வழி சொன்னாங்க. கரெக்டாக வந்து இறங்கிட்டோம். எங்களை வந்து வழியிலேருந்து பிக்கப் பண்ணி அழைச்சிட்டு வந்துட்டாங்க. சரி, ஓகேண்ணா. இப்போ அவர் வந்து பேரம் பேசல எப்படின்னா ஒளிவு மரம் இருக்குங்களா? நேரம் பேசிடுறாரு. ஏதாவது ஃபேஸ் டு ஃபேஸ்? ஆமாம். அதெல்லாம் ஒளிவு மரம் கிடையாது. அது எதுவும் கிடையாது. அது இல்லை. சரி, நல்லபடியாக மாடை அமைச்சு கொடுத்துறாரு. உங்களுக்கு பிடிச்ச மாடு எடுத்துருக்கீங்க. எத்தனை மாடு பார்த்த அப்புறம் உங்களுக்கு மாடு அமைஞ்சுது? அது நெருக்கி ஒரு 100 மாடு மேலே பார்த்தேன். அதெல்லாம் பிடிக்கல. இதுதான் ஏரியாவுக்கு செட் ஆகும் அப்படின்னாங்க. சொன்ன மாதிரி நானே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவங்களும் நியாயமாக